மக்களே வணக்கம். பிரேசில் ஃபேன்ஸுக்கு ஸ்பெஷல் வணக்கம். ஸோ முதல் மேட்ச்ல டிரா செஞ்சிருந்தாங்க மொராக்கோவோட 1-1. 2வது மேட்ச்ல ஹெய்த்திய 3-0ன்னு பீட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ்? 5 டைம் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆன பிரேசிலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததா? தரமா இருந்ததா? என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விக்டரி இஸ் விக்டரி. 3 பாயிண்ட் இந்த பேக். கொஞ்சம் டென்டேட்டிவா ஆரம்பிச்சாங்க. முதல் 20 நிமிஷம் ஹெய்த்திக்கு எதிராக ரொம்ப நல்லாலாம் விளையாடல. நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணல. ஒரு ப்ரெஷர்லயே ஆடிட்டு இருந்தாங்க. கிரியேட்டிவிட்டி இல்ல. டெஃபினட்டா தெரிஞ்சது அது. அந்த ஒரு ஸ்கிராப்பி ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறம் நம்பிக்கை வந்துருச்சு. மத்தாயிஸ் கூனியா அடிச்ச அவரு தான் அடிச்சாரா? அவருக்கு எப்படி பட்டு உள்ள போச்சுன்னே தெரியாது. எனிவே அவருக்கு கோல கிரெடிட் பண்ணிட்டாங்க. மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபார்வர்ட் கூனியா. அது அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அந்த அந்த கோல் ரொம்ப ரொம்ப குரூஷியல் நினைக்கிறேன். கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கும்போது ஷின்ல பட்டா என்ன, தைல பட்டா என்ன, வயிற்றுல பட்டா என்ன, முதுகுல பட்டா என்ன, கோல் வரணும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிராப்பி கோல். நான் அந்த கோலை மிஸ் பண்ணிட்டேன். எங்கேயோ வெளில போயிருந்தேன், திடீர்னு அந்த கோல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்பா மிஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோ ஒரு என்ன சொல்றது அன்ஈவன்ஃபுல் கோல் அது. பட் பிரேசிலுக்கு இந்த மேட்சோட கான்டெக்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ட்ராக்கு அப்புறம் எப்பாடி கோல் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு ஆட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த 2வது கோல் பிரில்லியன்ட். 2, 3 2மே சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இந்த 2 கோல்ஸும் வந்துருச்சு. இந்த 2 கோல்ஸுக்கும் முக்கியமான காரணம் வந்து லூகாஸ் பக்கேட்டா. நம்ம கோல் அடிச்சவங்கள பார்ப்போம். அந்த கோலுக்கு காரணமானவங்க, அதை கிரியேட் பண்றதுக்கு காரணமானவங்கள மறந்துருவோம். இந்த சமயத்துல நம்ம பக்கேட்டாவை மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் கோலுக்கு அவர் அசிஸ்ட் கொடுக்கல. வினி ஜூனியருக்கு பந்தை எடுத்து கொடுத்தது அவர் தான். சென்டர் லைன் கிட்ட ஒரு ஹெய்த்தி பிளேயர் கிட்ட இருந்து பந்தை புடுங்கி ராப் பண்ணி ஸ்டீல் பண்ணி வினி ஜூனியர் கொடுத்தாரு. சூப்பர் பால். நீங்க பாத்தீங்கன்னா குனியா வந்து நேரா ஓடாம டயகனலா ஓடுவாரு. ஆஃப் சைட கரெக்டா அந்த ட்ராப்பை பீட் பண்ணுவாரு. பர்ஃபெக்ட்லி வெயிட்டட் பால் ஃப்ரம் வினி ஜூனியர். ஃபர்ஸ்ட் கோல் மாதிரி இல்லைங்க, இந்த கோலை சொருவிட்டாரு குனியா. எம்ஃபேட்டிக் ஃபினிஷ். அவரோட செலிப்ரேஷன்ஸும் பிரில்லியண்டா இருந்தது. அந்த டான்ஸ் வந்து ஐ திங்க் இந்த வேர்ல்ட் கப்ல ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன் தோணுது. இந்த அளவுக்கு யாரும் ஒரு சிறப்பாக செலிப்ரேட் பண்ணல. ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் கீழே தரையில விழுந்து வேற ஒரு நீச்சல்லாம் வேற அடிச்சாரு. ஸோ வந்து ரொம்ப நல்ல கோல். ஃபென்டாஸ்டிக் கோல். என்ன ஃபினிஷ்! தண்டரிங் லெஃப்ட் ஃபுட்டட் ஃபினிஷ். நெட்டே கீழ்ச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம் குனியா. ஸோ இதுக்கப்புறம் வேற லெவல்ல ஆடுவாங்க பிரேசில் நினைச்சோம். 90 மினிட்ஸ் அப்படி ஆடல. ஆனா அதுக்கப்புறம் வினிக்கு கிடைச்ச பந்து, அவர் வினி வந்து பந்து கிடைக்கும் போது கோலுக்கு வந்து அவருடைய முதுகு காமிச்சு நிற்பாரு. அந்த பக்கம் பார்த்துட்டு நிற்பாரு. அதாவது பிரேசில் கோலை பார்த்து நிற்பாரு. ஸோ அதனாலேயே வந்து டிஃபெண்டர்ஸ்லாம் கொஞ்சம் அசந்துட்டாங்க அப்படின்னு தோணுது. அவர் ஆஃப் சைடுக்காக அப்படி நின்று இருக்காரு. அப்புறம் அந்த அந்த அசிஸ்ட் ஃப்ரம் பக்கேட்டா பிரில்லியன்ட்டுங்க. வேற லெவல் அசிஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டச் அசிஸ்ட். அவர் வந்து வினி எங்க இருக்காருங்கிறத பார்த்துட்டு பிரேசில் ஆஃப்ல இருந்து அப்படியே ஸ்வீப் பண்ணி விடுவாரு வினியோட பாத்துக்கு. பியூட்டிஃபுல் அசிஸ்ட். கண்ணிலேயே நிக்குது. வெல்டன் பக்கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல ரொம்ப சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணது லூகாஸ் பக்கேட்டா. ஏன்னா அங்கே கிரியேட்டிவிட்டி இல்லை, நெய்மார் இல்லை, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் ஃபேன்ஸ்லாம் பயந்துட்டு இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்ட் கொடுத்தாரு. அப்புறம் வினியோட ரன் அண்ட் ஃபினிஷ் த்ரூ த லெக்ஸ் ஆஃப் தி ஏஷியன் கோல் கீப்பர் வேற லெவல். வினியோட 2 ஃபினிஷுமே ரொம்ப நல்லா இருந்தது. 3 கோல்லையும் அவரோட இன்வால்மெண்ட் இருந்தது. முதல் கோல்ல லெஃப்ட்ல இருந்து இந்த இனிஷியல் ஷாட் எடுத்தது வினிசியஸ் ஜூனியர். அந்த ஸ்கிராப்பி கோல் ஃபார் குனியா. அடுத்தது அஃப்கோர்ஸ் குனியாவுக்கு அசிஸ்ட் கொடுத்தது வினிசியஸ் ஜூனியர். 3வது கோலை அவரே அடிச்சிட்டார். அது ரொம்ப சிறப்பான கோலு. அருமையான ரன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் பாஸ், அழகான ரன்னு, அற்புதமான ஃபினிஷ் ஃப்ரம் வினிசியஸ் ஜூனியர். செகண்ட் கோல் இன் திஸ் வேர்ல்ட் கப் ஃபார் வினிசியஸ் ஜூனியர். ஏன்னா வினிசியஸ் ஜூனியர் வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேயருங்கிறத காமிச்சிட்டே இருக்காரு. ஒரு செகண்டுக்குள்ளார மேட்சை மாற்ற முடியுங்கிற அந்த மேஜிக் அவர்கிட்ட இருக்கு. மேபி லிட்டில் அண்டர் அப்ரிஷியேட்டட். நம்ம ரொனால்டினியோ, ரொனால்டோ, நெய்மார் மாதிரிலாம் இவரை பாராட்டுறது இல்லை. கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் பிரேசிலுடைய மனத்தை காப்பாத்துனது இவர் தான். அந்த சூப்பர் கோல் மூலமா, இந்த ஈக்குவலைசிங் கோல் மூலமா இந்த மேட்ச்லயும் தன்னுடைய பங்கை செஞ்சிருக்காரு. அவர் இதுதாங்க பெரிய பிளேயர்ஸ்ட இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னா
90 மினிட்ஸும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத விட அந்த ஒரு ஃபிளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ்ல கண்ணிமைக்கும் நேரத்துல அவங்க தங்களுடைய வேலையை செய்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதை செஞ்சார். ஸோ தன்னுடைய கோல் அடிக்கணும் அல்லது அசிஸ்ட் கொடுக்கணும், அதை ரொம்ப தரமா சிறப்பாக செஞ்சிருக்காரு வினிஷியஸ் ஜூனியர். அதுவும் நெய்மார் இல்லாத போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த டீம்ல நிறைய வந்து இப்போ நீங்க 2002 மாதிரியோ 94 மாதிரியோ அல்லது 70s பிரேசில் மாதிரியோ எல்லா பொசிஷன்ஸ்லயும் ஸ்டார்ஸ் கிடையாது. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயர்ஸ் கிடையாது. ஒரு கலெக்டிவா தான் இந்த டீம் விளையாடணும். ஒரு 2-3 பிளேயர்ஸ்க்கு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. லைக் நெய்மார், லைக் வினிஷியஸ் ஜூனியர், லைக் ரஃபீனியா. இவங்க தான் வந்து ரிசல்ட்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நெய்மார் இல்ல, அவுட் இன்ஜோர்ட், அடுத்த மேட்ச்க்கு வருவாருன்னு சொல்றாங்க. அப்புறம் ரஃபீனியா பத்தி நான் அடுத்தது பேச வரேன். அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க, பட் அவர் டெலிவர் பண்ணல. போன வேர்ல்ட் கப்லையும் டெலிவர் பண்ணல, இந்த வேர்ல்ட் கப்ல 2 மேட்ச்லையும் டெலிவர் பண்ணல. அதை பத்தி பேசுவோம். ஸோ இந்த கான்டெக்ட்ல வினி ஜூனியரோட கோல்ஸ் அண்ட் ஓவரால் இன்வால்வ்மெண்ட் இன் அதர் கோல்ஸ் பிரில்லியன்ட். ஆன்செலோட்டிக்கு அதுதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நெய்மார் இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது பரவாயில்ல, இந்த பையனா ஏதாவது பண்றானே அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஸ்டைலிஷா உட்காந்துருக்காரு. இட்டாலியன் மைஸ்ட்ரோ சைட் லைன்ஸ்ல வந்து டக் அவுட்ல அவர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் வேர்ல்ட் கப்பை ஒரு ஃபாரின் கோச் ஜெயிச்சதே கிடையாது. வேர்ல்டு கப் ஜெயிச்ச அணிகளுக்கு எல்லாமே அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் கோச்சா இருந்திருக்காங்க. ஃபாரினர் இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. 22 எடிஷன்ல ஜெயிச்சதுக்கு கிடையாது. ஆனா இந்த முறை ஒரு முக்கியமான அணிகளுக்கெல்லாம் ஃபாரின் கோச்சஸ் இருக்காங்க. இங்கிலாந்துக்கு வந்து ஜெர்மன் கோச்சு, பிரேசிலுக்கு வந்து இட்டாலியன் கோச்சு. ஸோ அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். பட் அஃப்கோர்ஸ் ஸ்பெயின், பிரான்ஸ், அர்ஜென்டினா அவங்களெல்லாம் அந்த நாட்டை சேர்ந்தவங்களே கோச்சா இருக்காங்க. இப்ராஹிமோவிச் என்ன சொல்றாருன்னா யூஎஸ்ஏ கூட ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு யூஎஸ்ஏக்கும் அர்ஜென்டினா கோச். செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 3 கோலும் வந்துருச்சு பிரேசிலுக்கு. செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு 3-4 கோல் அடிப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்துருக்கும் போது அதெல்லாம் இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்பெஷல் டீம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேஸை இழந்துட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. அந்த டெம்போ மெயின்டைன் பண்ண முடியல, நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு 2 கோலாவது அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கும் போது என்டையர் ஆஃப்லையும் எதுவும் செய்ய முடியல. ஹெய்த்தியும் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. ஹெய்த்திக்கு வந்து கோல் அடிக்கிற வாய்ப்பு பெருசாக கிடைக்கலன்னா கூட they defended really well. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஹோம்ல மேட்சஸ் விளையாடல, வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் கிடையாது, கண்ட்ரியே பெரிய ட்ரபுள்ல இருக்குது. இவ்வளோ தடைகளையும் தாண்டி அவங்க விளையாண்டதே பெரிய விஷயம். செகண்ட் ஹாஃப்ல தே கேவ் அ வெரி குட் அக்கௌண்ட் ஆஃப் தெம்செல்ஸ். 100 கோல் அடிக்காம தடுத்ததே பெரிய விஷயம். இந்த எண்ட் வந்து ஹெய்த்தி வெளில போயிட்டாங்க. வந்து இந்த டோர்னமெண்ட்ல இருந்து 2026 வேர்ல்ட் கப்ல இருந்து முதல்ல வெளியேறின அணிங்கிற அந்த ஒரு இன்ஃபெமி அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, நோட்டோரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. பட் ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெய்த்திலாம் வந்து விளையாடுறதே வந்து பெரிய விஷயம்தான். அதுக்கே நம்ம அவங்களை பாராட்டணும். அப்புறம் ரஃபீனியா பத்தி வருவோம். ரஃபீனியா கிட்ட பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது இந்த டீம்ல. ஏன்னா பார்சிலோனாக்கு அந்த மாதிரி விளையாடி இருக்காரு கடந்த 2-3 சீசனா. 2022 வேர்ல்ட் கப்ல குட் நாட் டெலிவர். அப்ப நெய்மார்லாம் ஃபிட்டா இருந்தாரு, ரிச்சார்லிசன் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. ஓவராலா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டீமு. ரஃபீனியா கிட்ட எதிர்பார்த்தா கூட மற்றவங்க கூட இருந்தாங்க. ஆனால் இந்த டீம்ல எஸ்பெஷலி நெய்மார் இன்ஜுரி ஆகி வெளில உட்காந்துருக்கும் போது இவர்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு பார்சிலோனாக்கு. அதுல ஒரு 50% கொடுத்தா கூட பிரேசிலுக்கு போதும். ஆனா அவரால் கொடுக்க முடியல. இன்ஃபேக்ட் பிரேசில்ல அவர் மேல நிறைய கிரிட்டிசிசம் இருக்கான். நீ கிளப்புக்கு விளையாடுற மாதிரி கண்ட்ரிக்கு ஏன்பா விளையாட மாட்டேங்கிற, அசிஸ்டும் கொடுக்க மாட்டேங்கிற, கோலும் அடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு பிரேசிலியன் ஃபேன்ஸ்லாம் கேட்கறதா கேள்விப்படுறோம். ஏன்னா 2 வேர்ல்ட் கப்லையும் இது வரைக்கும் கோலும் அடிக்கல, அசிஸ்டும் கொடுக்கல. போன வேர்ல்ட் கப்லையும் செய்யல. இது 1.5 மேட்ச், இந்த மேட்ச்ல இன்ஜுரி ஆகி போயிட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற சமயத்தில் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. பிரேசிலுக்கு இப்போ பெரிய கவலை என்னன்னா, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்த போர்ன்மவுத்தோட ராயன் வந்து அவரும் ராயன் படம் மாதிரி தான், செல்ஃப் எடுக்கல, டேக் ஆஃப் ஆகல. ஸோ ஆன்செலோட்டிக்கு ஒரு பெரிய ஹெட்டேக் இருக்குது. வரப்போற மேட்சஸ்ல ரைட் சைடில் யார் ஆட போறாங்க, ரஃபீனியா ஃபிட்டா இருப்பாரான்னு தெரியல. லிம்ப் பண்ணிட்டு போனாரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு. அப்புறம் ஒரு வீடியோ பார்த்தோம். ரஃபீனியா திரும்பி வந்தாலும் அவரால் டீமுக்கு பெரிய பயன் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை ஆன்செலோட்டிக்கு இருக்கும். அவரை ஸ்டார்ட் பண்ணல, ராயனை ஸ்டார்ட் பண்ணா இந்த போர்ன்மவுத் யங்ஸ்டர், அதான் யங்கஸ்ட் பிளேயர் இந்த டீம்னு சொன்னாங்க. ஸோ அவரை இறக்குனாலும் அவரும் ரொம்ப ரொம்ப புவர். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பு அந்த ஒரு டென்ஷன் இருந்தது, ப்ரெஷர் இருந்தது. அதனால அவரோட 100% கொடுக்க முடியல. அவருக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சாலும் அதையும் பயன்படுத்த முடியல. ஓவராலா அவர்கிட்ட இந்த ஸ்டேஜுக்கு ரெடியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது.
ஸோ ரைட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. லெஃப்டில் வந்து வினி அங்கே அட்டாக் ஆரம்பிக்கிறாரு. பக்கேட்டா கூட அங்கே தான் ஆடுறாரு, லெஃப்டில் தான் ஆடுறாரு. ஸோ லெஃப்டில் பெரிய பிரச்சனை இல்லை. அஃப்கோர்ஸ் நெய்மார் வந்தாலும் அவர் லெஃப்ட்லேருந்து தான் அவருடைய ரன்னெல்லாம் ஆரம்பிப்பார். ஜென்ரலி லெஃப்ட் சைடட் கிரியேட்டிவ் பிளேயர் அவர். ஸோ ரைட்டில் நிச்சயமாக ஒரு பிரச்சனை இருக்குது பிரேசிலுக்கு. ஆன்சலோட்டி அதை எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கணும். யாரோ போட்டிருந்தாங்க, லியானில் வந்து என்ட்ரிக் வந்து ரைட்டில் தான் விளையாண்டாரு, அவர் கூட இறக்கி பார்க்கலான்னு. ஒரு ஆஃப் சைடு கோல் நல்லா தான் அடிச்சார். என்ட்ரிக் கூட சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ரயனுக்கு பதிலாக என்ட்ரிக் அங்கே இறங்கி பார்க்கலாம் அடுத்த மேட்ச்சில், ஸ்காட்லாண்டுக்கு எதிராக பிரேசில் விளையாடுற மேட்ச்சில். ஸோ ஓவராலாக இந்த மேட்ச் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருக்கோம், ஆனால் நிறைய நம்பிக்கை டெஃபினட்டாக கொடுத்துருக்காது. அடுத்தடுத்த ரவுண்ட்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்க போது. ஏன் ரவுண்ட் ஆஃப் 32லேயே பிரேசில் வந்து இது ஜப்பான் ஆர் தி நெதர்லாண்ட்ஸ் மீட் பண்ணலாம். அதுவே டஃப் சேலஞ்சாக இருக்கும். ரெண்டு பேருமே சூப்பர் டீம்ஸ், சாலிடான அணிகள். 2010 வேர்ல்டு கப்பில் டுங்கா கோச்சாக இருக்கிற போது நெதர்லாண்ட்ஸ் கிட்ட தான் தோத்தாங்க, எதிர்பாராத விதமாக தோத்தாங்க. செம சாலிடான சைடு அது. ஸோ நெதர்லாண்ட்ஸ் கிட்ட அவங்க எப்போதுமே கொஞ்சம் தடுமாறுற வழக்கம் உண்டு. ஸோ செகண்ட் ரவுண்டில் அவங்களோட மீட் பண்ணலாம். அல்லது ஜப்பான் ஏஷியாவோட பெஸ்ட் டீம் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களையும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அணிகளை மீட் பண்ணும்போது இந்த பெர்ஃபார்மன்ஸ் போதுமா, இந்த கேள்வி எழுதுங்க, பத்தாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து நாட் அ கலெக்ஷன் ஆஃப் பிரில்லியன்ட் பிளேயர்ஸ், ஒரு பிரில்லியன்ட் டீமாக வரலாம் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்னால. இஃப் பிளேயர்ஸ் புட் த டீம் அபவ் தெம்செல்ஸ், இது வந்து கலெக்டிவாக ஆட முடியும். ஆனால் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்னால இந்த டீம் அடுத்த கட்டம் போக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் காமிக்கக்கூடிய பிளேயர்ஸ் 2-3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, 2-3 பேர் தான் இருக்காங்க. ஒன்று நெய்மார், அவருக்கு ஃபிட்னஸ் பெரிய கொஸ்டின் மார்க். அடுத்தது வினிஷியஸ் ஜூனியர், அப்புறம் ரஃபீனியா ஃபார்ம் அவுட்டு, வேர்ல்டு கப்பு கண்ட்ரிக்காக விளையாடும் போது நல்லா விளையாடுறது இல்லை. வினிஷியஸ் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ச் ஃபுல்லாக விளையாடனா கூட கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு இருக்காரு. நெய்மாரை பற்றி நம்மளுக்கு தெரியும், அவர் செய்கிற சில விஷயங்களை வேற யாராலுமே வேர்ல்டு ஃபுட்பாலில் செய்ய முடியாது. அவர் தான் அவங்களோட டேலிஸ்மேன். பழைய பிளேயர்ஸ் ஆன காஃபு, ரொமாரியோ எல்லாருமே அவர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க, கண்ணா உடம்பு பார்த்துக்கோ, நல்லபடியாக வந்துரு, நாக் அவுட் அவனுடைய சேவை பிரேசிலுக்கு தேவைன்னு. அடுத்தது ஃபார்மேஷன், நாமினல் 4-4-2 ட்ரெடிஷ்னல் ஃபார்மேஷனில் போனாங்க. எனக்கு ஆனால் நிறையா நேரங்களில் வந்து 4-1-2-3 மாதிரி இருந்தது. வந்து அந்த பிவட்டா ஜஸ்ட் அஹெட் ஆஃப் டிஃபெண்டர்ஸ் வந்து கசிமீரோ இருந்தார், அப்புறம் பக்வேட்டாவும் குமெரெஸும், அப்புறம் லெஃப்டில் வினி, நடுவில் குனியா, ரைட்டில் வந்து ரஃபீனியா, அதுக்கப்புறம் ராயன் வந்தார். 4-1-2-3 கூட சொல்லலாம், 4-4-2 அப்படின்னு ஜென்ரலாக எல்லாரும் கன்சிடர் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு இஷ்யூ என்னென்னா, பக்வேட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸாக விளையாண்டார் அகெயின்ஸ்ட் ஹெய்த்தி. ஆனால் குமிரேஷ் வந்து ரொம்ப சுமார். அவர் எங்கே இருந்தார், எப்படி ஆடினார் அப்படின்னே நம்ம பூத கண்ணாடி வச்சுட்டு பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ அவர் தன்னுடைய கேமை ரைஸ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு தான் டிஃபென்சிவாக அவங்களுக்கு கசிமீரோ இருக்கிறதுனால கிரியேட்டிவாக அவர் ஏதாவது பண்ணி ஆகணும். பந்தை வந்து 2 பக்கம் ஸ்பிட் பண்ணி போடணும், த்ரூ பால் உருட்டணும், லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ் எடுக்கணும். அவர் அந்த மாதிரி எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. ரொம்ப சப்டியூட் பர்ஃபார்மன்ஸ். அவரோட கேமை அடுத்த போட்டியில் வந்து ரைஸ் பண்ணியே ஆகணும் ப்ரூனோ குமிரேஷ். அது ஒரு கவலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவருக்கு, ஆன்சலோட்டிக்கு. பட் ஒரு 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 மாஸ்டர் டாக்டிஷியன், நல்லாவே இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு டீமை மோட்டிவேட் பண்ணக்கூடியவர். வரப்போகிற மேட்சஸில் எப்படி டீமை ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ பிரேசிலியன் டீம் ஓவர்ஃப்ளோயிங் வித் டேலண்ட். நம்ம அப்படி தான் எதிர்பார்ப்போம் பிரேசில் டீம் கிட்டலாம். அந்த மாதிரி டெஃபினட்டாக கிடையாது இந்த டீமு. கலெக்டிவ் வில்லோட எப்பா ஆயிடுச்சுப்பா, 2002க்கு அப்புறம் நம்ம வின் பண்ணல, பக்கத்து நாடான அர்ஜென்டினா கூட வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த டீம் ஆட முடியும். ஒரு மேஜிக்கில் இந்த பிரேசில் அணி ஜெயிக்க முடியாது. அதுக்காக தான் மேஜிக்லாம் போதும், பிரேசில் பெருமை பேசுனதுலாம் போதும்னு சொல்லிட்டு தான் அவங்க இட்டாலியன் நாட்டை சேர்ந்து ஆன்சலோட்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பழம்பெருமை பேசி பேசியே நம்ம வந்து செமிஃபைனலுக்கே போகல. 2014 வேர்ல்டு கப் அப்புறம் 18, 22 ரெண்டுத்துலேயும் செமிஃபைனலே போகல, குவார்டர் ஃபைனலே காலி ஆகிட்டாங்க. ஸோ பாப்போம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்க போகுதுன்னு. பட் நானும் ஒரு பிரேசில் ஃபேன் தான். பார்த்துட்டு இருக்கிற பிரேசில் ஃபேன்ஸுக்கு ஒரு சின்ன விஷயம், அதாவது ஸ்லோ ஸ்டார்ட் எப்போதுமே பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். எஸ்பெஷலி பிரேசில் கிட்டலாம் ஆரம்பத்திலேயே அதிரடியாக ஆட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லாக் ஆகிடுவாங்க, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க, கொஞ்சம் கம்ப்ளசன்ட் ஆகிடுவாங்க. அதனால கொஞ்சம் கான்ஷியஸாக ஆரம்பிக்கிறது பெட்டர். இல்லைனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமாயிடும். பேக் ஹோம் வந்து தாறுமாறாக வந்து 6வது டைட்டில் வந்துருச்சு, விக்டரி பேரட் இன்னைக்கு அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அது வந்து டீமோட தலைக்கு போயிடும். அதனால கொஞ்சம் தடுமாறி விளையாடுறது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறது பெட்டர். பீக்கிங் அட் த ரைட் டைம்ங்கிறது வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுட்பாலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நான் இதுலயே சொல்லுவேன், கத்தார்லயே வந்து அந்த ஐ திங்க் சவுத் கொரியாவோட ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச்ல எக்ஸ்ட்ரானரி கேம் குடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நிச்சயமா டைட்டில் அடிச்சுருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ரிச்சார்லிசன்லாம் அப்படிப்பட்ட கோல் அடிச்சாரு. ஓவராலா செம்ம டீமா இருந்தது அது. செம்ம டீம் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. பட் தே குட் நாட் பீட் குரோயேஷியா. ஸோ அதனால இது ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் ப்ராக்ரஸ். அப்புறம் நாக் அவுட் ரவுண்ட் வரும்போது பிரேசில் மஸ்ட் பி ரெடி டு ஃபயர் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். அதுக்கு தயாரா இருந்தா போதும். பீக்கிங் அட் த ரைட் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டோர்னமெண்ட் ஃபுட்பால்ல. அப்புறம் ஆன்சலோட்டிக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபுட்பால்ல அது மாதிரி சாம்பியன்ஸ் லீக்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண அனுபவம் இருக்கு. அவரும் வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப காமா இருக்கக்கூடியவர். தேவையில்லாம பதற்றமாக மாட்டாரு. திங்ஸ் வந்து சரியா போலன்னா கூட அதை எப்படி அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நட்டு போட்டுறேன் எப்படி கொடுக்கறது, எங்க என்ன போடணும், எங்க ஓவரால் பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ கீப் ஃபெய்த் இன் ஆன்சலோட்டி அண்ட் ஆல்சோ இந்த ஃபிட்னஸ் ஆஃப் ப்ரே ஃபார் த ஃபிட்னஸ் ஆஃப் நெய்மார். அடுத்த மேட்ச் ஸ்காட்லாண்டோட விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐ கேனாட் வெயிட். நான் ஹியூஜ் நெய்மார் ஃபேன். எனக்கு பிரேசில் இந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து நெய்மாருக்காக தான் வந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பிளேயர், ஒரு இன்வென்டிவ் பிளேயர். அவர் செய்கிற விஷயங்கள் பல பிளேயர்ஸாட செய்ய முடியாது இப்போ கண்டெம்பரரி ஃபுட்பாலில். அந்த மாதிரி ஸ்கில்ஃபுல் ஒரு இமேஜினேட்டிவ் பிளேயர். அவருக்கு ஒரு வேர்ல்ட் கப் இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஸோ பிரேசில் ஃபேனாக இருந்தீங்கன்னா என்னடா டீம் இப்படி ஆடுது அப்படின்னு யோசிக்கலாம். பரவாயில்லப்பா, போக போக இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க, நாக் அவுட் வரும்போது நம்ம டீம் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னும் நீங்கள் நினைக்கலாம். ஸோ வந்து பெசிமிஸ்ட் ஆஃப் பிரேசிலியன் ஃபேன்ஸ் வந்து கிளாஸ் வந்து ஆஃப் எம்டின்னு நினைக்கலாம். ஆப்டிமிஸ்டிக் ஃபேன்ஸ் வந்து கிளாஸ் ஆஃப் ஃபுல்ல நினைக்கலாம். நத்திங் இஸ் லாஸ்ட் எட். போக போக இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். தட்ஸ் இட் எவ்ரி ஒன். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் வந்தால் இங்கே ஹைலைட் பண்ணலாம். அப்புறம் இந்த லிங்கை போட்டு உங்களை வர வைக்கலாமா? யாராவது இல்லை லைவாக வந்து பேச முடியுமான்னு பார்க்கலாமா? மேபி வந்து ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா? அதுதான் எப்படி? ஓ, cannot போஸ்ட் கமெண்ட்ஸ் டு எக்ஸ் இதுலேருந்து பண்ண முடியாது அப்படிங்குது. சரி, அதை நான் ஃபிகர் அவுட் பண்ணுறேன். எப்படி வந்து வியூவர்ஸை உள்ளே கொண்டு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். யாராவது தெரிஞ்சவங்க இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ரைட்டா? பட் எனக்கு நான் இப்போ ஸ்ட்ரீம்யார்ட்லேருந்து வரேன். ஸ்ட்ரீம்யார்டில் நான் வந்து இது கிடையாது, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணல. அது தேவைப்படுமான்னு தெரியல. எனிவே கம்மிங் டேஸில் நான் அதை ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு இன்ட்ராக்ஷனுக்கும் சான்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே மக்களே, until the next live, this is TNR signing off. இந்த வேர்ல்டு கப் முழுவதும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். வந்து இம்பார்ட்டன்ட் டீம்ஸுடைய ரிவ்யூஸு, அப்புறம் வேறு ஏதாவது மேஜர் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் TNR signing off.